Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஜெய் சார் கூடிய திரைப்படத்துல அவர் ஒரு ஏல வராரு அப்படின்னும் போது நிச்சயமா ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்டா எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டதுல இருந்து எப்படி இருந்தது சார்? வெங்கட்பிரபு கண்டிப்பா கிரியேட்டிவாகவும் ரொம்ப அழகாக ஏதாவது பண்ணியிருப்பாரு. நிச்சயமா வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கும். விஜய் சாருக்கு கூட விஜயகாந்த் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அவர் தானே கொண்டாந்து அறிமுகப்படுத்துகிறார். உடனே சூர்யாவுக்கு அவர் படம் கெஸ்ட் ரோல் நடிப்பார், விஜய் சாருக்கு அவர் படம் கெஸ்ட் ரோல் நடிப்பார். அடுத்தது யார் வர்றது? நான் இன்னும் காலேஜ் போய் நான் நடிக்க போகிறேன், அவனுக்கு வந்தால் காலேஜ் போய் நான் நடிப்பாங்கல்ல. விஜய் சார் வளர்ந்து வர டைமில் விஜயகாந்த் சார் விஜய் சார் பற்றி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? விஜய் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனால் எது எப்போ தவறுனாலும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நான் அவரை சந்திக்கிறதுன்றது வந்து மோர் தென் 40 இயர்ஸ் அது வந்து நடந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் அது இல்லைன்னு ஒரு நிலைமை இன்னைக்கு. பூதோட்டக்கால்கான்னு ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் அன்றைக்கி எனக்கு டேபிள் கூப்பிட்டு போன படம் உனக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு? 3.5 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு. என்ன வச்சுக்கணும், 7 லட்ச ரூபா எடுத்து கொடுத்தாரு. எல்லாமே ஈஸியாக இருந்த ஒருத்தருக்கு போயிட்டு எல்லாமே இனிமேல் நீங்கள் தான் பார்ப்போம். ஆனால் இங்கேருந்து ஃபோன் அங்கேருந்து ஃபோன், இவன் சொல்லலாம் அவன் பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை. அரசியல்ன்றது அது மாபெரும் கடல். அதில் போயிட்டு ஃபுல்லி ஸ்ட்ரெஸ்டு. ஓலா கொட்டாயில் 2 ஃபேன் ஓடிட்டு இருக்கும். அது கீழே ஒரு 15 பேர் 10 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெரிய மெத்த. ஷூட்டிங் முடிஞ்சு அவரும் அதில் படுத்துக்குவார். ஏதோ ஒரு இடத்துல கேப்பில் படுத்துக்குவார். அவருக்கான ஒரு இடம்ல இந்த இடம் அவருதெல்லாம் கிடையாது. ஓலை பந்தது தான், அது 2 ஃபேன் தான். அவர் 100 படம் புலன் விசாரணை வரைக்கும் அப்படி தான் தங்கிட்டு இருந்தார். ஈழத்தமிழர்களுக்காக அவருடைய ஓரளவுக்கு வந்து அப்படி ஆத்மார்த்தமாக கொதிப்பார். அப்படியே லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா சார் தான் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே சார், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லாத முதல் பிறந்த நாள் எப்பெல்லாம் சார் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? அவரை மிஸ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய வருத்தமான விஷயந்தான். ஆனால் எது எப்போ தவறுனாலும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நான் அவரை சந்திக்கிறதுன்றது வந்து பல ஆண்டுகளாக ஒரு மோர் தென் 40 இயர்ஸ் அது வந்து நடந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் அது இல்லைன்னு ஒரு நிலைமை இன்னைக்கு. புரட்சித் தலைவருக்கு பிறகு இப்படி ஒரு இறுதி ஊர்வலத்தை பார்த்ததில்லை. அதாவது இறுதி ஊர்வலம்னா நாட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், கூட்டத்தை இல்லை, இந்த இப்படி எமோஷனலான ஒரு இறுதி ஊர்வலத்தை பார்த்ததில்லை அப்படின்னு வந்து உலகமே இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு ஒரு இறுதி ஊர்வலம் நடந்ததுன்னா அந்த மனசுக்கு கிடைச்ச வெற்றி, அந்த நேர்மைக்கும் அந்த உண்மைக்கும் தன்னம்பிக்கைக்கும் இந்த மக்கள் கொடுத்த மரியாதை தான் அந்த இறுதி ஊர்வலம். அந்த வகையில் வந்து அவர் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தாரோ அதை விட மிக உச்ச கௌரவத்தில் அவர் அதை நம்மளை விட்டு போய் சேர்ந்தார் அப்படின்றது தான் அது அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹானர். நிச்சயமாக ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு செய்தி வந்து மறுபடியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ மூலியமாக கோட் திரைப்படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்ற செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அவங்க நிச்சயமாக வந்து ரொம்ப வருஷம் கேப்டன் அவர்களை வந்து திரையில் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஜய் சார் கூடிய திரைப்படத்தில் அவர் ஒரு ஏஐல வராரு அப்படின்னும் போது நிச்சயமாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாக எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து எப்படி இருந்தது சார்? இல்லை அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம், எமோஷனலான விஷயந்தான் அது. பட் அது கூட இப்போ சமீபத்தில் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஒரு விஷயம். நான் அவங்கள்ட்ட போய் அதுக்கான என்ஓசி வாங்கும்போது தான் அந்த விஷயமே வெளியே வந்துச்சு, இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக வந்து திரையில் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா உண்மையாலுமே நான் வந்து கோட் திரைப்படம் பார்க்குறதுக்கு எந்த அளவு ஆவல் இருக்கிறேன்னா அது வந்து அதில் எப்படி வர்றாரு கேப்டனுங்கிற அந்த ஆங்ஸைட்டி எனக்கு இன்னும் இருக்குது. அது வந்து அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க. அந்த வெங்கட்பிரபு கண்டிப்பாக க்ரியேட்டிவாகவும் ரொம்ப அழகாக ஏதாவது பண்ணியிருப்பார். நிச்சயமாக வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கும். கோட்டோட வெற்றியிலே ஒரு முக்கியமான பங்கை அவர் வர்ற அந்த ஃப்ரேம்ஸ் வந்து கண்டிப்பாக செய்யும்.
நிச்சயமா. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட பிரேமலதா மேம் சொல்லியிருந்தாங்க, விஜய் சாரே சொல்லியிருந்தாரு, கேப்டன் வர காட்சி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்குமா அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் சொன்னதை ரசிகர்கள் அவ்வளோ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது மிகப்பெரிய ஒரு விருந்தாகவும் ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாகவும் எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசையும் சார். இல்லை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ தூரம் விஜய் சார் சொல்கிறேன், அப்போ அவரோட காம்பினேஷனில் வரும்பொழுது, ஏன்னா விஜய் சாருக்கு கூட விஜயகாந்த் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஏன்னா அவரை வந்து அவர் தானே கொண்டாந்து அறிமுகப்படுத்துகிறார். அவருக்காக அவர் கெஸ்ட் ரோல் நடித்து கொடுத்து அவர் வந்து அவர் தானே அது உருவாக்கி விடுறதுக்கான ஒரு இதுவாக இருக்கிறார். அந்த மாதிரி அன்றைக்கெலாம் வந்து உடனே சூர்யாவுக்கு ஒரு படம் கெஸ்ட் ரோல் நடிப்பார், விஜய் சாருக்கு ஒரு படம் கெஸ்ட் ரோல் நடிப்பார். அப்போது போய் இன்றைக்கும் சூர்யா சார்லாம் கேப்டன்னா அப்படி ஏன் நெகிழ்ந்து போகிறாங்கன்னா, அன்றைக்கெலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் போய் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, நீங்களே ஒரு ஆக்டர். அவர் சொல்லுவார், நான் அப்போ தான் சொல்லுவார், நான் என்ன தாங்க நம்பியிருக்கேன், சின்ன பசங்க 2 பேர் வருவான்னு பயந்துட்டா நான் சினிமாவில் இருக்கேன், அவங்களும் வரட்டுமே, அடுத்தது யார் வர்றது, நான் இன்னும் காலேஜ் போய் நான் நடிக்க போகிறேன், அவனுக்கு வந்தால் காலேஜ் போய் நான் நடிப்பாங்கல்ல, எனக்கு லவ் சப்ஜெக்ட் யார் பண்ணுறது, அவங்க வந்து பண்ணட்டும், நானாக பண்ணிருக்க போகிறேன், எனக்கான இடம் எனக்கு, அவங்களுக்கான இடம் அவங்களுக்கு கொண்டாந்து விட வேண்டிய என் கடமைன்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்காமல் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்மோஸ்ட் சம்பளமே வாங்காமல் 2 பேர்த்துக்கு நடித்து கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்து அதனால் வந்து விஜய் சாரை கூட அது ஒரு கடமை இருக்குது, அது கேப்டனுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது, அதை ரொம்ப கரெக்டாக செஞ்சுட்டான்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நீங்கள் சொன்ன அது ஒரு பெரிய காம்பினேஷனோட வந்து அந்த கேப்டனை பார்க்கும்போது இல்லை, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட் படத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அது விஜய் சாருக்கும் வெங்கட் பிரபுக்கும் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் பெரிய பெருமை. அது கண்டிப்பாக அது எத்தனை பேர் கிடைக்கும் இந்த வாய்ப்பு. ஆமாம் நிச்சயமா சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங், இந்த மாதிரி எமோஷ்னலி கனெக்டடான நிறைய விஷயங்கள் இருக்குது. விஜய் சார் வளர்ந்து வர டைமில் விஜயகாந்த் சார் விஜய் சார் பற்றி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? அவருடைய வளர்ச்சி பார்த்தோ இல்லை அவருடைய நடிப்பு திறன் பார்த்தோ? இல்லை அவருக்கு ஆக்சுவலாக விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையுமே வாழ்த்துவார். விஜய் சாரை படிக்கும்போது நல்லா பண்ணுறான், ஃபைட்லாம் டான்ஸ்லாம் சூப்பராக வருது, ரொம்ப பெருசாக வருவான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக தான் சொல்லுவார். ஏன்னா எஸ்ஐ சார்லாம் இவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு லைஃப் கொடுத்த டைரக்டர் இல்லையா, அதனால் வந்து அவருக்கு ரொம்ப குழந்தைகள்னு தெரியும். விஜய் எல்லாம் வந்து அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிறந்ததுலேருந்தே தெரியும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு அவருடைய பழக்கம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி பிறந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து பெருசாக வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி விஜய் நல்லா பண்ணும்போது ரொம்ப ரசிப்பார், விஜய் எல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பார். அதே மாதிரி சூர்யாவோட டெவலப்மெண்ட்டை சொல்லுவார். ஒரு தடவை எனக்கு நடிகர் சந்தனை ஞாபகம், சூர்யா சாரை பார்த்து ஒரு வாட்டி கூட சூர்யா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு ஏதோ சொல்லிட்டு இருந்தார் அவர், நீ இந்த மாதிரி பண்ணாத இந்த மாதிரி பண்ணு அப்படின்லாம். அந்த நடிகர் சங்கம் விழா நேரத்தில் சூர்யா சாரில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் அதுக்கு ஒரு தயக்கமாகவோ அது ஒரு நம்ம எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லலாம்னு நினைக்க மாட்டார். நிறையா இருந்தாலும் சொல்லுவார், குறையாக இருந்தாலும் சொல்லுவார். நீ இப்படி பண்ணுறத விட இப்படி பண்ணுறது நல்லா இருக்குன்னு ஒரு நிறைய கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தார் ஒரு நாள். உரிமையோட யாரை பார்த்தாலும் பேசுவார். அதெல்லாம் அவருக்கு சார் ஒரே விஷயம், கேப்டனை பொறுத்த வரைக்கும் மனசு நினச்சிருச்சுன்னா அது வாய் பேசிட்டோம், நடுவில் எந்த ஃபில்டரும் கிடையாது. அது நாக்கை மடிக்கிறதாகட்டும், சத்தம் போடுறதாகட்டும், திட்டுறதாகட்டும், அடிக்கிறதாகட்டும், உள்ளே என்ன தாட்டு வருதோ அது எக்ஸிக்யூட் ஆகிடும். அதனால் அவரை போய் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கேப்டன் அவர்களுக்கு ஹெல்த் வைஸ் சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா அவரை மீட் பண்ணதா இருக்கட்டும், அவரை எங்கேயாவது வந்து அப்பப்போ வீடியோஸ் ரிலீஸ் பண்ணும்போது பார்க்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ரேரஸ்டான விஷயமா மாறிடுச்சு. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவருடைய பர்த்டே வரும்போது யூஸ்வலாக அவருடைய ரொட்டீன் என்னவா இருக்கும் சார்? எப்படி அது அந்த ஒரு சொல்ல நாங்கள்லாம் எப்படி கொண்டாடுவோம்னு சொன்னீங்கன்னா, அதெல்லாம் விஜயகாந்த் சார் பர்த்டேக்கெலாம் 1 மாதம் முன்னாடியே அது எங்களுக்கு அதுக்கு விழா களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா கண்டிப்பாக வந்து அது அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய திடல், ஒரு மேடை, ஒரு அரங்கம் மாதிரி எடுத்துகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக காலையில் வந்து ஃபஸ்ட்டு விஷயமா 6 மணிக்கு புறப்பட்டு திருவேட்டுக்காட்டு கருமாரியம்மன் கோயில் தான் போவார் எல்லா வருஷம். எல்லோரும் நிறைய பேர் எல்லோரும் திருதுன்னு போயிட்டு எல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நேராக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நண்பர்களெல்லாம் சந்திச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நிறைய அந்த ப்ரோக்ராம் வச்சுருப்போம். நிறைய நலத்திட்டங்கள், ஏழைகளுக்கு உதவுறது, தையல் மிஷின் கொடுக்குறது, அயன் பாக்ஸ் கொடுக்குறது, இந்த ஊனமுற்றவர்களுக்கான சக்கரை நாட்காலி தர்றதுன்னு அந்த வருஷத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கும். அப்புறம் அன்றைக்கி வந்து எத்தனை ஆயிரம் பேர் வந்து அத்தனை பேர்த்துக்கு ஒரு அற்புதமான சாப்பாடு ஒன்று நடந்துகிட்ருக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ரசிகர்களும் வந்துடுவாங்க, ஒரு 4000-5000 பேர் வந்துடுவாங்க. அவ்வளோ பேருக்கும் அங்கே சாப்பாடு, எல்லாத்துக்கும் வேணுங்கிற கவனிப்புகள், அந்த விழா, இது எல்லாமே ரொம்ப அது 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 வந்து அன்றைக்கி அத்தனை பேர்த்துக்கும் அவருக்கு மட்டும் இல்லை, அவ்வளோ ஆஃபீஸில் இருக்கிற அவ்வளோ பேர்த்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ் வரும். நாங்கள் ப்ரொடியூசர் சார்னால் கூட எங்களுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. எடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடிட்டு அது ஒரு வாரம் டெக்டாக் பண்ணுவோம். 1 மணி மறுநாள் காலையில் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு மறுநாள் எல்லாம் முடிச்சு தினம் சாப்பிட்டு முடிச்சு சாயங்காலம் கிளஞ்சி வந்தால் அப்படி இருப்பார். வந்தாலும் அதுக்கப்புறம்
அன்றைக்கி வந்து இந்த ராமாவரத்தில் போயிட்டு அந்த காது கேதார் பள்ளியில் போயிட்டு அதுக்கு உதவி செய்வார், அங்கே சாப்பாடு போடுவார், இன்னொரு இடத்துல சாப்பாடு போடுவார். நிறைய நடக்கும், உற்சாகமாக இருக்கும் அந்த விழாவே. அந்த ஆகஸ்ட் 25 அப்படின்னா வந்து இப்படி பரபரப்பாக இருக்கும். அவர் உடல்நிலை சரியாமல் போனதுக்கப்புறம் தான் வந்து அது பரபரப்பாக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வருத்தமான நிகழ்ச்சியாகவே என்னடா உடம்பு சரியாக அடுத்த வருஷம்லாம் சரியாயிடுவார் அப்படியே போச்சு. நான் அவரை கடைசியாக பார்த்தது போன பிறந்தநாள் அன்றைக்கி தான். நான் ஒரு ஆர்கே செல்லுமணியெல்லாம் போனோம். நிறைய பேர் நின்றுதாங்க. அப்படி எங்களை பார்த்தோன்னே ஒரு தலையை அனுப்பிச்சு இப்படி வர சொல்லுங்க, வாங்க அப்படி வாங்கன்னு தலையை அனுப்பிச்சார். அப்புறம் நாங்கள் போய் பக்கத்தில் செல்லுமணி அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வந்தோம், ஒரு காலை பிடிச்சி கொண்டு வந்தோம். அவர் ஏதோ பேச முயற்சிக்கிறார், சவுண்டு வருது, அது சரியாக புரியல, நம்மளுக்கும் புரியல, அவராலே அதை சொல்ல முடியல. அவரை போய் பார்த்தா கூட வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எங்களுக்கு ரொம்ப மனபாரமாக இருக்கும். ஏன்னா சார் நாங்கள் ஒரு பெரிய சிங்கத்தோடலாம் வாழ்ந்துட்டு வந்தோம், அப்படி ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை பார்த்துட்டு இன்றைக்கி போய் இப்படியே அவர் பேச முடியல. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு எமோஷனல் ஆகிடும். அது அங்கேயே ஒரு மாதிரி ஆகிடும். சரி எல்லோரும் முன்னாடி ரொம்ப காமிச்சிக்கணும், அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுவோம். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பயங்கர டிப்ரெஸ் மோடு போயிடும். காலைல அவர் பார்க்க போகும்போதே எனக்கு ரொம்ப சோகம், ஐயோ இன்றைக்கி போய் ஒரு இப்படி இந்த கண்டிஷனில் பார்க்குறமேன்னு தான் போவோம். இன்றைக்கி இந்த வாட்டி எப்படி இருக்கிறான்னு பார்க்கலான்ட்டு, ஏன்னா வருஷம் ஒரு வாட்டி தான் பார்க்குறோம். போன வாட்டியே ரொம்ப மறந்தது. ஆனால் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து அவ்வளோ டல்லாக இருந்தவர் வந்து அப்படியே அந்த சோஃபாவில் வச்சு அந்த வீல் சேரில் வச்சு அந்த க்ரௌடட் கொண்டு போய் மக்கள்கிட்ட நிறுத்தினோன்னே அப்படியே அந்த கேப்டன் அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கத்த ஆரம்பிச்சோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருந்த அந்த மனிதனுடைய உடம்பெல்லாம் உதற ஆரம்பித்து கையை காலெலாம் ஆட்டி கையை கூட்டி இப்படி காமிச்சு ரொம்ப நேரம் அதை அவர் ரியாக்ட் பண்ணிட்டார். அவருக்கு புரியுது எல்லோரும் இருக்கிறாங்க, இவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு புரியுது. பட் அவரால் இதுக்கு மேலே ரியாக்ட் பண்ண முடியல, அவரால் பேச முடியல. சரி அப்படின்னு நினச்சோம் நம்ம. பட்டு இந்த சம்பவம் நடந்துருச்சு. இப்படியும் வருவார்னா வரல. ஸோ நம்முடைய மிகப்பெரிய லாஸ். அதனால் வந்து கேப்டன் தி கிரேட் எப்படி எம்ஜிஆர் அப்படின்னா ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி கேப்டன்னா ஒரு ஒருத்தர் தான். அதுதான் நிச்சயமாக. இன்னும் நிறைய பேர் வந்து ஏதாவது ரொம்ப லைஃப்பில் தடுமாற்றமாக இருக்கும்போது நிறைய நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், கேப்டன் வந்து நல்லா இருந்தது தான் என்னை பார்த்துருப்பாரு, எங்கள் குடும்பத்தை பார்த்துருப்பாருன்னு சொல்லி மனதார சொல்கிறாங்க. வேறு யாருமே வந்து நம்பி எங்களால் எதுவும் சொல்ல முடியல, உதவிகரமோ நீட்ட முடியல அப்படின்றது. அதே மாதிரி இப்போ கூட அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து நடிகர்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. ஒரு சில நடிகர்கள் எல்லாமே வந்து அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு ப்ரொடியூசர் தரப்புல இருந்து யோசிக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு லாபமோ நஷ்டமோ அது கூட இருந்து அவங்களுக்கு ஒரு சில ஆறுலாம் அவங்களுக்கு நிக்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த டைம்ல ஒரு ப்ரொடியூசர் ஆக்டரா அவர் இருந்திருக்காரு. ஏதாவது லாஸ் ஆனா கூட அடுத்து உடனே வந்து அவருக்காக அவர் நின்னதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு இந்த மாதிரி உதவி பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. சார் இதை பத்தி நிறையாங்க. அதாவது சொன்னேன், அவர் இருந்தாருன்னா நீங்கள் தைரியமாக போய் எந்த பிரச்சனையும், ஒரு நடிகர் சங்க பிரச்சனையா இது மாதிரி கடன் இருக்குது தீர்த்து வைக்கணும்னாங்க, போனார், பதவி ஏற்றார், தீர்த்து வச்சார் தான் வந்தார். நடிகர் சங்க கடனை யார் அடைச்சா? அவர் தான் அடைச்சார். அது எத்தனை பேர் வேணால் போய் ஷோ நடத்திக்கலாம், பட் அதனுடைய தலைமை, அதை ஹேண்டில் பண்ணது, அதை நடத்தினது, எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே அவர் தான். அதனால் அவர்னால தான் அது முடிஞ்சுது. அந்த மாதிரி எங்கே பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்தார்னா தீந்துடும். தீர்க்காமல் அவர் போக மாட்டார். அவர் வந்துட்டாருன்னா தீந்தே தீரும். அதுதான் அவருடைய சுபாவம். அது தயாரிப்பாளர் இருக்குன்னு அவளெல்லாம் எங்கே ரொம்ப சுற்றிலாம். எனக்கே நான் வந்து 42 வருஷம் முன்னாடி ஒரு படம் எடுக்கிறவரை வச்சு சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் வந்து அந்த காலத்துலேயே 5 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு எனக்கு 3.5 லட்சம் ரூபாய் நஷ்டம். ஃபஸ்ட்டு படம். அப்போ என்ன சொன்னார், அப்போ வந்து இன்னொரு பார்ட்னர்ஷிப் இருந்தது, அது கொஞ்சம் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கொஞ்சம் தவறான திசைக்கு போயிடுச்சு. சரி நீ வந்துடு எங்களோட சொல்லி என்னை கூப்பிட்டு போய் அவர் கூடவே வச்சுக்கிட்டு தமிழனி சினிகிரேஷன் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனியில் என்னை 20% பார்ட்னர் ஆக்கி பூந்தோட்ட கால்காரன் ஒரு படம் எடுத்து முடித்து ரிலீஸ் அன்றைக்கி எனக்கு டேபிள் கூப்பிட்டு போன படம் உனக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுக்கிட்டார். 3.5 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு. என்ன வச்சுக்கணும், 7 லட்ச ரூபா எடுத்து கொடுத்தாரு. என்னோடய ஷேர் தான் அது கரெக்டாகவே, அது 20% கணக்கு போட்டாவே 7 லட்ச ரூபா தான் ஷேர் வந்தது. பட் கரெக்டாக வந்துச்சு. நீ 3 தானே போச்சுன்னா இந்த 7 வச்சுக்கோ. இது எனக்கு அங்கிருந்து தான் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. சார் நீங்கள் 42 வருஷம் முன்னாடி நீங்கள் 3 லட்சத்தையும் 7 லட்சத்தையும் கணக்கு போட்டு போகிறீங்க, இந்த தெருவே வாங்கலாம், அது வேறு வாழ்க்கையாக தான். அந்த மாதிரி அவர் இப்படி எனக்கு செஞ்ச நானே ஐவிட்னஸாக இருக்கேன். இதுக்கு நான் இந்த மாதிரி அவர் செஞ்சது எத்தனையும் லிஸ்ட் எடுக்கவே முடியாது. நீங்கள் யார் வேணால் போகலாம், எனக்கு கஷ்டம்னு சொல்லலாம், பிரச்சனைன்னு சொல்லலாம், அதுக்கான தீர்வு அவர்கிட்ட இருக்கும். படம் எடுத்தீங்களா,
எனக்கு வியாபாரம் ஆகலை, நான் டப்பிங் எப்போ காசு ஷூட்டிங் காசு கொடுக்க முடியல, பரவாயில்ல அப்புறமா கொடுங்க, நான் டப்பிங் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா போட்டு காமிச்சு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். சரி பண்ணிங்க, டப்பிங் பண்ணிங்க. ரிலீஸ் அன்றைக்கி வருவாங்க, இன்னும் ரிலீஸ்க்கு முடியல, படம் ஓடுனா கொடுக்குறேன். சரி ஓடுனா கொடுங்க. அப்படி ஓடி கொண்டாந்து கொடுத்தவர்களும் உண்டு, ஓடியும் கொடுக்காம போனால் ஓடி போனவங்களும் உண்டு. கேட்க மாட்டார், அவங்கள சேஸ் பண்ண மாட்டார், விரட்ட மாட்டார், எங்கேயாவது பார்த்தா பேச மாட்டார். கொடுக்காமையே போனாரால் எங்கேயாவது பார்த்தா கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வந்துடுவார். அவனுக்கு கொடுக்க முடியல, என்ன காரணம் விட்டு நமக்கு வர்றது வரும். இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வாழ்க்கை ரொம்ப சோதிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஜேர்னியில் அவருக்கு ஏற்பட்ட நம்பிக்கை துரோகங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எப்படி கடந்து வந்திருக்காரு சார்? சார் நம்பிக்கை துரோகன்றது வந்து அவர் அரசியல் போனதுக்கப்புறம் என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. சினிமா பொறுத்தவரைக்கும் பெரிய நம்பிக்கை துரோகம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த சின்னதாக வந்து இந்த பணம் தரேன்னு சொன்னது, தராது போனது, இவ்வளோ தான். மற்றபடி அவரை நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களாம் அவர் இன்னுமே சரி. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக இருந்தார். அவர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்லணும்னா கள்ளங்கபடம் இல்லாத ஒரு குழந்தை. சினிமாவில் வந்து அவருக்கு வந்து கூட இருந்த ஒரு இப்ராஹிம் ராவுத்தர், மற்ற நண்பர்கள், ரசிகர் மன்றம் நடத்துறதுக்கு ஒரு டீமு, நிர்வாகத்தை பார்த்துக்கிறது, ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீம், எல்லாமே ஆட்கள் இருந்தாங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி இருந்தாங்க, எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இவருக்கு வந்து எந்த ஸ்ட்ரெயினுமே எடுத்துக்க மாட்டார். அதாவது ஷூட்டிங் போகணும், நடிக்கணும், ஃபைட் சீக்வன்ஸ்னால் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அதெல்லாம் மாஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணி நடிக்கணும், அவ்வளோதான். அதோடு வந்து அதுக்கப்புறம் எப்போ நண்பர்களை பார்ப்போம், எப்போ நண்பர்களோட கொஞ்சம் சிரித்து பேசிகிட்டு இருக்கலாம், விளையாடலாம், டிவி பார்க்கலாம், ஆக்ஷன் படம் பார்க்கலாம், அதுலேருந்து 4 விஷயத்தை எடுத்துக்கலாம். இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. அவருக்கு வந்து அன்னைக்கு தேதியில் அவருக்கு எவ்வளோ சம்பளம்னு அவர் மைண்டில் இருக்காது, யார் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியாது, எவ்வளோ கொடுக்கலன்னு தெரியாது, ரூபாயோட வேல்யூ தெரியாது, பாக்கெட்டில் என்றைக்குமே ரூபா வச்சுக்க மாட்டார். அவர் வேலை அவர் எந்த காலத்துக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, கையில் கேஷ் வச்சுக்க எதுவுமே அந்த பணம் கொடுங்கப்பா அப்படின்னா கொடுத்துடணும். அவங்க ஒரு 1000 ரூபா கொடுக்க சொல்லுவோம், ப்ரொடக்ஷனில் கொடுத்துருவாங்க. இப்படி தான் அவருக்கு இந்த கை நீட்டி தான் அப்படி சொல்லி தான் போடுங்க, எல்லாம் அவர் கணக்கில் தான் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அதை எளிமைன்றது வெறும் ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, பழகிறது மட்டும் இல்லை, மென்டலாகவே ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்துட்டார் அவர் எதையுமே ஓவர்லோட் பண்ணிக்க மாட்டார். சும்மா அப்படி பேப்பர் பிடிப்பார், அரசியல் பற்றி எதாவது பேசினா அவரும் கொஞ்சம் 4 வாரத்தை பேசிகிட்டு இருப்பார், அப்படியே பேசிட்டு இருப்பார், என்னடா எல்லாம்னு சொல்லிட்டு விட்டு விடுவார். மற்றபடி எதுவுமே ரொம்ப டீப்பாக போகிறது, அவருக்கு தெரியாத சப்ஜெக்ட்லாம் தேடி கொடுத்து கற்றுக்கிறது, இந்த அனாவசியமாக போய் சும்மா பெருசாக ஜிம்மு கூட போக முடியாது. அவர் இயற்கையாக அவருடைய உடல் வாகும். ஏன்னா மாதத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒரு ஃபைட்டு தான் பண்ணுறாரு, அதுவே அவருக்கு எக்ஸசைஸ் ஆகிடுது. அதனால் வந்து எதுக்குமே அழட்டிக்க மாட்டார். அவர் இப்படி போய் 10 இது கற்றுக்குவார், அதை கற்றுக்குவார், இந்த ஃபைட்டு கற்றுக்குவார், இந்த விஷயம் கற்றுக்குவார், இல்லை பயங்கரமாக யோகா பண்ணுவார். அவர் வந்து தூங்கி எழுச்சிடணும், அவருக்கு ஆசைப்படுறவங்க நல்லா சாப்பிட்ணும், வேலை இருக்கணும், 365 நாள் வேலை இருக்கணும், டே நைட் 24 மணி நேரம் வேலை சொன்னாலும் செய்வார். இது அவருடைய ஆசை. இப்படி தான் இருந்தார். ஆனால் அந்த அரசியலுக்கு போகும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஓவர்லோடு, எல்லாத்தையும் அவரே முடிவு. இப்போ டேட்ஸ் ஒருத்தர் பார்த்தாங்க, காசு ஒருத்தர் பார்த்தாங்க, மன்றத்தை ஒருத்தர் பார்த்தாங்க, ஃபேமிலி ஒருத்தர் பார்த்தாங்க, எல்லாமே ஈஸியாக இருந்த ஒருத்தருக்கு போயிட்டு எல்லாமே இனிமேல் நீங்கள் தான் பண்ணணும். ஆனால் இங்கேருந்து ஃபோன், அங்கேருந்து ஃபோன், இவன் சொல்லலாம், அவன் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இப்படி சொல்லி 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 ஓவர்லோடு. இந்த எலெக்ஷன்லாம் வர்றது, இந்த கூட்டணி அலையன்ஸு விஷயங்கள், அரசியல்ன்றது அது மாபெரும் கடல். அதில் போயிட்டு ஃபுல்லி ஸ்ட்ரெஸ்டு. அவருக்கு ஃபிசிக்கலாகவும் ரெஸ்ட் இல்லை, மென்டலாகவும் ரெஸ்ட் இல்லை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன வேலையை முடிச்சு வந்தோடனே அப்படியே படுத்த 2ஆவது நிமிஷம் தூங்கிடுவார், எழுப்புனா அடுத்த நிமிஷம் எழுந்துடுவார். அந்த மாதிரி ஒரு நிம்மதியான மனிதனை கொண்டு போய் அரசியலில் விட்டு அவர் நிறையா பேசி யோசனை பண்ணி டென்ஷன் ஆகி அந்த ஓவர்லோடு தான் அவருடைய உடல்நிலை கெடுத்துச்சே தவிர மற்றபடி வெளியெல்லாம் சொல்கிற மாதிரி எந்த விதமான பழக்கம். அவருடைய குடிப்பார் அப்படின்னா அதெல்லாம் எப்போயே நிறுத்திட்டார். அதெல்லாம் நிறுத்தியெல்லாம் எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டென்ஷன் அவருடைய ஹெல்த்துக்கு எடுக்க ஆரம்பிச்சு. அதுதான் அவருடைய நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த டென்ஷன் தான் காரணம். நீங்கள் ஒரு இடத்துலையும் சொல்லியிருப்பீங்க சார், பெருசாக லக்ஸூரியஸ் லைஃபே வந்து அவர் லீட் பண்ண மாட்டார், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலே அவருக்கு பிடிக்காது. ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டிஸில் கூட அவர் கலந்துக்க மாட்டார், அவருக்கு பிடிச்ச அந்த ஒரு சர்க்கிளில் தான் எப்போவுமே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இதெல்லாம் ரொம்ப ரேரஸ்டான விஷயம் இல்லை சார்? ரொம்ப ரேர் சார். தான் சொன்னேன், அப்போ அந்த காலத்தில் வந்து ஃபிலிம்ஃபேர் பார்ட்டி அவார்டு கொடுப்பாங்க. அங்கே உடனே அவங்க எப்போவுமே இந்த டாஜ்லேயோ சோலாவிலையோ எங்கேயோ ஒரு பார்ட்டி வைப்பாங்க, டின்னர் வைப்பாங்க. அதெல்லாம் போட்டு ஃபங்க்ஷன் முடிச்சு நேராக கார்டே வாங்கடா முடிஞ்சு கட்டிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்துவார். அதுதான் அவருடைய உலகம். அவருடைய நண்பர்கள், கல்யாணம் வரைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம், இதுதான் உலகம். எங்கேயும் போக மாட்டாங்க. கல்யாணம்க்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் அந்த ஓலக்கொட்டாயிலையும் நண்பர்களோட தான் இருந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போக ஆரம்பித்தார், வீட்டில் வந்து குழந்தைகள் பிறந்து குழந்தைகளோட விளையாட ஆரம்பித்தார், குழந்தைகளோட இருந்தார். அவர் அங்கே போனார், இங்கே போனார், இவங்களோட சுற்றினா அவங்களோட சுற்றினா, வாழ்க்கையில் ஒரு பழக்கமே கிடையாது. அப்புறம் அவர் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் ஏசி ரூம்லேயும் தூங்க ஆரம்பித்தார். நீங்கள் அதெல்லாம் உலக அதிசயம். அதெல்லாம் சார் ஒரு
ஓலக்கொட்டாயில் 2 ஃபேன் ஓடிட்டு இருக்கும். அது கீழே ஒரு 15 பேர் 10 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெரிய மெத்தை இருக்கும். அதில் எல்லோரும் படுத்துருப்பாங்க. ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அவரும் அதில் படுத்துக்குவார். ஏதோ ஒரு இடத்துல கேப்பில் படுத்துக்குவார். அவருக்கான ஒரு இடம்ல இந்த இடம் அவருதெல்லாம் கிடையாது. அதே ஒரு ஓலப்பந்து தான், அதில் 2 ஃபேன் தான். அவர் 100 படம் புலன் விசாரணை வரைக்கும் அப்படி தான் தங்கிட்டு இருந்தார். அவர் என்ன ஏசி ரூமில் போய் படுத்தார்? காரில் தான் ஏசி இருக்கும். ஏசி ரூம்லேயே தூங்கலையே அவர் ஒன்றும் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸே போடல. கதர் வேட்டி கதர் சட்டை தவிர எதுவுமே போடலையே. ஒரு நாளும் 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு, ரிச் சாப்பாடு, இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டு, பீஸா பாஸ்டா ஒன்றுமே கிடையாது. என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார், சாதாரணமான சாப்பாட்டை. அந்த மாதிரி எளிமைன்னா அது எளிமை என்பது இயல்பு, அன்பு என்பது இயல்பு, ஈகை என்பது இயல்பு. அவருக்கு எல்லாமே அவருடைய இயல்பு தான். அவர் எதுவுமே புதுசாலாம் நமக்கு நான் ஒரு ஆக்டர், நான் இப்படியெல்லாம் நடந்துக்கணும், நான் இப்படிலாம் பண்ணி எல்லாரையும் அட்ராக்ட் அப்படின்னு இல்லவே இல்லை. அந்த டைமில், அதாவது நீங்கள் சொன்ன அந்த ஒரு பேச்சுலர்ஸ் லைஃப்னு சொல்லலாம், அந்த பாயிண்டில் அவருடைய ஹியூமர் சென்ஸ் பற்றி கேட்கணும் சார். எவ்வளோ எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு அந்த ஒரு சைட் ஆஃப் விஜயகாந்த் சார் பற்றி. சார் அதான் சொன்னேன், அவர் ரொம்ப பயங்கர ஹியூமரஸு. அவர் டென்ஷனாகி பார்க்க, அதாவது ஷூட்டிங் லேட்டானாவோ ஒழுங்காக வேலை நடக்கலைனாவோ கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஏன்னா ப்ரொடியூசர் லாஸ் ஆகிடும். அப்போ கூட அவருக்கு ஒன்றும் இல்லை, நான் வெயிட் பண்ணுறதை பற்றி, நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன் ஷார்ட் அப்படிலாம் கேட்க மாட்டார். 2 மணி நேரம் படம் எடுக்கல, ப்ரொடியூசருக்கு எவ்வளோ காசுடா போகிறது அப்படி தான் கேட்பார். சார் இன்றைக்கி உள்ள ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் 2 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு ஷார்ட்டாக வைக்கல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படி தான் சண்டை வரும். ஆனால் அவர் கேள்வின்னா 2 மணி நேரமாக ஷூட்டிங் ஆரம்பிக்கல, இந்த ப்ரொடியூசருக்கு காசு எவ்வளோ காசு போகிறது, இன்றைக்கி எடுக்க வேண்டிய சீன் நாளைக்கு எடுக்க வேண்டிய வந்தால் எவ்வளோ காசு ஆகுறது, ஏன்டா அத்தனை காசு இப்படி ஜாலியாக இருக்கிறீங்கன்னு தான் கற்றுவார் அவர். ஏன்னா ப்ரொடியூசருக்காக தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தான் அவர் கோவம் வரும். மற்றபடி ஜாலியாக இருப்பார். நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூங்குறதுக்கு வருவார். இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே 2 பேர், நாங்கள் எல்லாருமே அங்கே தான் மேலெல்லாம் படுத்துருப்போம். இதில் வந்தோன்னு 2 பேரும் முடிச்சுட்டு வாங்க அப்படி பேசிட்டு இருந்தோம்னா, இதில் பார்ப்பாரு என்ன அவன் தூங்குறான்னு சொல்லிட்டு உடனே இந்த பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லோரும் காதுலேயும் ஊற்றி விட்டுருந்துருவாங்க. ஸோ அவங்க தூங்குற கொஞ்ச நேரம் ஆகும், அது காதுக்குள்ளே போய் கிருன்னு ஆகி அவங்க எந்திரிச்சு எல்லாம் பண்ணுறதுக்குள்ள இவர் தூங்கிடுவார். அந்த மாதிரி ரொம்ப பசங்களோட பயங்கர ஜாலியாக இருப்பார். எல்லாத்தையும் விரட்டுவார் போட்டு சாப்பிடும்போது எல்லாருக்கும் ரொம்ப இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவரோட கூட வேலை செய்கிற அசிஸ்டன்ஸோடலாம் பயங்கர ஜாலியாக இருப்பார். அவர் அவரோட மேக்கப் மேன் இருக்குது, அவருக்கு பேர் சோத்துராஜன் பேர். சோத்துராஜன் பேர் வந்ததுக்கான அவர் நல்லா சாப்பிடுவார், பயங்கரமாக சாப்பிடுவார். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணார், சாப்பிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உப்பு இல்லை போடுங்கண்ணே நீ அதை கேட்டார். இன்னும் இப்படி ஒரு பிடி அல்ல போய் ஒரு போட்டார். போட்ட உடனே அவர் பரவாயில்ல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டே இருந்தார். நான் இவ்வளோ உப்போட சாப்பிட்றேன், நீங்கள் கொடுத்தா விஷம் கூட சாப்பிடுவேன் அவர் ஜாலியாக சொல்கிறார். அப்போ சாப்பிடு பார்ப்போம். உடனே அப்போ தான் இந்த உடனே டீ தூள் எடுத்து அதில் போடுவார் சாப்பாடு, அதையும் அவன் சாப்பிடுவான். இதையும் சாப்பிடுவேன் நீ உடனே ஹார்லிக்ஸ் எடுத்து போடுறாரு. இப்படி நின்றுருக்க அவனும் சேலஞ்ச் பண்ணி போட்டே அவனும் சாப்பிட்டே இருக்கும். இது அப்பப்போ நடக்கும். சோதராஜ் நீ சாப்பாடு போடலாம் விடான்னு வந்துடுவார். ஸோ இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க. அதாவது ஒரு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் கவலையப்பட மாட்டார். அவர் அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவார். இதெல்லாம் எவனாலையும் முடியாது, அவர் அப்படி செய்வார். ஸோ அவர் அந்த மாதிரி பண்ணி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம், குஷி போட்டுருக்காரு. அப்புறம் ஏதாவது பொய் சொல்லி பயமுறுத்தி விட்டுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரையும் சும்மா மிரட்டி விட்டு ஒருத்தர் மேலே சும்மா ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் ஒன்று சொல்லிவிட்டு, ஆனால் என்னென்ன என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி இவர் சொன்னோம். ஆமாம் இவர் மிரட்டுற மாதிரி மிரட்டி அடிக்கிற மாதிரிலாம் போய் அவனுக்கு கலாட்டா பண்ணி இது மாதிரி நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் இருந்தாருன்னா கலகலகலான்னு அந்த இடத்துல சீரியஸ் மூடே இருக்காது. பவுன்சர்ஸும் தேவையில்லை, அவரே எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு. மொத்த யூனிட்டுக்கே அவர் தான் பவுன்சர். அது நான் பல இடத்துல சொல்லிட்டேன், அவர் தான் பவுன்சரே. அவர் இருந்தால் அத்தனை லேடி ஆர்டிஸ்ட்டும் ஜாலியாக இருப்பாங்க வில்லேஜ்லாம். அப்புறம் முன்னாடி இப்போ தான் நம்ம ரொம்ப சேஃப்டி செக்யூரிட்டி ஜிம் பாய்ஸ் கேரவன்லாம் இருக்கலாம், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. போய் ஓப்பன் ஏரில் தானே கோரணும். லேடி ஆர்டிஸ்ட் ட்ரெஸ் மாற்றினா கூட 2 துணியை பிடிச்சிக்குவாங்க, அதில் தான் போய் ட்ரெஸ் மாற்றணும். அன்றைக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது சுச்சுவேஷன். அன்றைக்கெல்லாம் லேடி ஆர்டிஸ்ட்லாம் ஹீரோயின்ஸு மற்ற லேடி ஆர்டிஸ்ட் மற்றவங்க எல்லோரும் சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் விஜய் இருக்குது பார்த்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்தாவது க்ரௌட் வந்துன்னா முதல் நாளாக இவர் தான் இறங்குவார். அதான் எப்பவுமே சொல்ல வேண்டாம், அந்த க்ரௌடு இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்கும். இவர் க்ரௌடு வந்துச்சுன்னா க்ரௌடுக்கு உள்ளே போந்துடுவார். ஸோ க்ரௌடெல்லாம் திரும்பிட்டு அவர் கூட போக ஆரம்பித்தோம். ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் சேஃப், அதுதான் அவருடைய ஸ்டைல். அந்த மாதிரி ஒரு நிஜமான வீரன். யாராக இருந்தாலும், எந்த மேடையாக இருந்தாலும், எந்த கூட்டமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், யாரை வேணாலும் எதிர்த்து இறங்கக்கூடிய ரியல் கட்ஸ். நிச்சயமாக அது மாதிரிலாம் எங்கே போய் நம்ம பார்க்குறது. எதுக்கு மோஸ்ட்லி எமோஷ்னல் ஆவார் சார்? அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகிற விஷயம்னா எதுக்கு இருந்து எமோஷனல் ஆகும் நிறைய. அது கொஞ்சம் இந்த சொசைட்டி தான் சொன்னேன், ரொம்ப கோபம் வர்றது எமோஷனல் ஆகிறதுலாம் எப்படின்னா, அது ரொம்ப இந்த சொசைட்டியில் ரொம்ப தப்பு நடந்ததுன்னா, ஒரு பெரும் விபத்து,
ஒருத்தர் ஒரு பட்டாசு ஆலை வெடித்து நிறைய பேர் செத்துட்டாங்க. ஒரு முறை ரொம்ப அப்படியே அழுதுட்டார். ஒரு முறை என்ன இப்படி போயிடுச்சு, எல்லாருமே இப்படி போயிட்டாங்க. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ஸு அது மாதிரி ஏதாவது இந்த விபரீதமான மரணங்கள் இதெல்லாம் சமூக ரீதியாக வந்து நடந்துருச்சு. இது மாதிரி வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சுனாமி மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வரும்போதெல்லாம் ரொம்ப அப்செட் ஆவார். அதெல்லாம் வந்து நான் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆவார். அதே மாதிரி வந்து ஈழத்தமிழர்களுக்காக அவருடைய ஓரளவுக்கு வந்து அப்படி ஆத்மார்த்தமாக கொதிப்பார். அப்படியே அதை பற்றியெல்லாம் நினச்சாருன்னா அவர் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப உச்சகட்டமாக அவர் வந்து அதிகமாக வருத்தப்பட்டதும் அதிகமாக கோவப்பட்டு பேசினதும் எமோஷனல் ஆனதெல்லாம் வந்து அந்த விடுதலை புலிகள் இஷ்யூவில் தான். ஈழத்தமிழர்களுக்காக தான் அவர் வந்து ரொம்ப அதுக்கு நிறைய பேசியிருக்காரு. அதை பற்றி நிறைய அதுக்கான முயற்சிகளை பண்ணார். அதுக்கு எதாவது பண்ணணும்னு போராடினார். பட் அவர் லெவல்லாம் தாண்டி அது எங்கேயோ போயிடுச்சு, அது வேறு விஷயம். பட் அவர் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆனது டெஃபினட்டாக வந்து ஈழத்தமிழர்கள் தான். ரசிகர்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை தான் சார். விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அதுமா இந்த ரொம்ப நெகிழ்ச்சியான இந்த சில வார்த்தைகள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது நிச்சயமாக அவங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார். கண்டிப்பாக நான் விஜயகாந்தோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆண்டாண்டு அழுது கொண்டாலும் ஆண்டோர் திரும்பி வருவதில்லை என்ற மாதிரி அவர் வரப்போகிறதில்லை. ஆனால் கூட அவர் நினைவுகள் நம்மளோட இருக்கணும். அவருடைய புகழை நாம் எவ்ரி இயர் அதிகமாக எடுத்துகிட்டு போகணும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் போதுன்ற மனநிலையெல்லாம் வராமல் இது முதலாண்டு இல்லை, இன்னும் எத்தனை உலகம் உள்ளவரை தமிழ் கூறும் நல்லுலகம் உள்ளவரை அவருடைய புகழ் பாடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆகஸ்ட் 25 ஏழைகள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும்.